உன்னை போற்றி உன் நிழலில் வாழ விரும்புகிறேன். ஓம் நமோ பகவதே ருத்ராஜ. ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமஹ. நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாமுததே நமஹ. யாத இஷு சிவதமா சிவம் பபூவதே தனுः. शिवाशरव्या जातवतजानो रुद्रमृडजा. याते रुद्रशिवा तनूरघोरा पापकाशिनी. காலம் அதிவேகமாக கடந்தது. மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க யமதர்மன் ஆயத்தமானார். மார்க்கண்டேயா, உனது இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிட்டது. உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். யமதர்மரே, தயவு செய்து சற்று பொறுங்கள். எனது சிவபூஜையை பூர்த்தி செய்துவிட்டு வருகிறேன். ஏய் மானிடா, மரணம் யாருக்கும் காத்திருக்காது. அவ்வாறு கூறிக்கொண்டு தனது பாசக்கயிறை வீசி மார்க்கண்டேயன் உயிரை எடுக்க முயன்றார். சிவபெருமானை இழக்க வேண்டிய வேதனையை உணர்ந்த மார்க்கண்டேயன் சட்டென்று சிவலிங்கத்தை கட்டியணைத்தார். எம்பெருமானே, என்னை காப்பாற்றுங்கள். உங்களை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை. மார்க்கண்டேயன் கதறி எழுவதைக் கண்ட சிவபெருமான் லிங்கத்தின் உள்ளிருந்து வெளியே வந்து காட்சியளித்தார். யமதர்மனை தடுத்து நிறுத்தினார். யமதர்மா, நிறுத்து. பெருமானே, இது மார்க்கண்டேயனின் விதி. அவனின் மரணம் 16 வயது என விதிக்கப்பட்டுள்ளது. மார்க்கண்டேயனுக்கு 16 வயது பூர்த்தியாகாது. அவன் மரணத்தை ஏற்கும் வரை 15 வயது குமரனாகவே இருப்பான். மார்க்கண்டேயன் மரணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சிவன் தொண்டு செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான். பஸ்மாக்கா என்ற ஒரு அரக்கன் சிவபெருமானை நோக்கி தான் தொடும் பொருள் எதுவாயினும் அது பஸ்மமாக வேண்டும் என்று ஒரு கொள்கையை வைத்து தவம் இருந்தான். ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. பஸ்மகா, நீ வேண்டிய வரத்தை யாம் அளிக்கிறோம். இதனால் நீ தொடும் பொருட்கள் யாவும் பஸ்மமாகிவிடும். நன்றி என் பெருமானே, இந்த வரத்தை அளித்ததற்கு. ஆனால் இந்த வரத்தை எப்படி நான் சோதிப்பது? நீ சென்று உன் வரத்தை ஏதாவது ஒரு பொருளின் மீது செயல்படுத்து. அரக்கன் அந்த வரத்தை செயல்படுத்த சிவனை நோக்கி செல்கிறான். சிவன் நிலைமையை அறிந்து கொண்டு அங்கிருந்து ஓடுகிறார். முழு பிரபஞ்சம் இதை கண்டு வியக்கிறது. சிவனை பிடிக்க பின்தொடர்கிறார் பஸ்மாக்கா. சிவன் அழிந்தால் பிரபஞ்சமே அழிந்து விடுமே. சிவன் அலறிக்கொண்டு விஷ்ணுவிடம் சொல்கிறார், என்னை காப்பாற்றுங்கள். நான் உங்களை காப்பாற்றுகிறேன். விஷ்ணு தன் சக்தியால் ஒரு இளமங்கை மோகினியாக உருவெடுக்கிறார். மோகினியை கண்ட பஸ்மாக்கா சிவனை மறந்து விடுகிறார். நான் உன்னை தழுவிக் கொள்ளலாமா? மோகினியின் கண்களை பார்த்து கேட்கிறார், நீ என்னுடன் நடனமாடினால் மட்டும். மோகினி தன் நடன அசைவுகளை செயல்படுத்த பஸ்மாக்காவும் செயல்படுத்துகிறார்.
அப்பொழுது பஸ்மாக்காவின் உடல் பஸ்மமாகிறது. விஷ்ணு சிவனை காப்பாற்றினார். சிவன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்.